நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் மாலை நேரத்திலும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். மறுபடியும் இந்த ஊழியத்தின் பாதையில் தொடர்ந்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு வருகிறார். தேவைகளை சந்திக்கிறார், பொருளாதார தேவைகளை சந்திக்கிறார், அநேக காரியங்களை, நலமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்கிறார். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஊழியமானது தடையில்லாமல் நடைபெற வேண்டும். ஊழியமானது எந்த நேரத்திலும் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. தேவன் கொடுத்த ஊழியம், தேவனுடைய ஊழியம், அந்த எந்த ஊழியமும் மனிதனாலோ பிசாசினோ தடை செய்யாதபடி நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஊழியத்திலே நம்ம வல்லமையாக நிச்சயவார், எடுத்து பயன்படுத்துவார். அதனால் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜாஷுவா டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்துவாராக. சரி, இந்த நல்ல ஒரு நாளிலும் நாம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். அழகான ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நான் ஏன் இழந்தேன், இதுதான் செய்தியின் தலைப்பு. நான் ஏன் இழந்தேன், நான் ஏன் கர்த்தர் எனக்கு கொடுத்த நன்மைகளை இழந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், இப்பொழுது நான் அந்த காரியங்களை ஏன் இழந்தேன் அப்படிங்கிற தலைப்பில் போன வாரம் ஒன்று, அதுக்கு முந்தின 2 வாரத்துக்கு முன்னாடி ஒன்று 2 செய்தியை பார்த்துருக்குறோம். முதல் வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு தவறான ஒரு பார்வை பார்த்ததினால் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அவருடைய பார்வை அந்த ஒரு பழத்தின் மேல் விழுந்ததினால் தேவன் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். 2வது, போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு சரியான ஒரு முடிவு நம்ம எடுக்கலை. சரியான ஒரு முடிவு எடுக்காததினால் நாம் அநேக நன்மைகளை இழந்து நிற்கிறோம். சரியான தீர்மானம் என்பது இல்லை, முடிவு என்பது இல்லை, 2 ஒரே வார்த்தை தான். நம்ம முடிவு சரியில்லை, அதனால் அன்றைக்கி நம்ம நிறைய காரியங்களை இழந்து நிற்கிறோம். அதை சரி செய்யும் பொழுது ஆண்டவர் சரி செய்கிறார். 3வது, இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். செய்தியை பொறுமையாக கேளுங்க, நிதானமாக கேளுங்க, ஜெபத்தோடு கூட கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் பேசுவார். தேவனுடைய வார்த்தை என்பது உயிரற்று கிடக்கிற ஒரு மனிதனை உயிருள்ள பலனடைய செய்கிற ஒரு பெரிய காரியம். அதுதான் தேவனுடைய வார்த்தை. வசனம் என்பது பட்டயம், வசனம் என்பது அக்கினி, வசனம் என்பது தேவன் கொடுக்கிற வார்த்தை. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் ஒரு அற்புதம் நடக்கும், இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு பையன் சைக்கிள் ஓட்டி படிக்கிறான், ஒரு பையன் பைக் ஓட்டி படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் சைக்கிள் வேகமாக மிதிக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். நல்ல ரோட்டில் நல்ல வேகமாக மிதிக்க முடியும். ஒரு வேகத்தடை இருக்கிற இடத்துல, ஒரு டேர்னிங் இருக்கிற இடத்துல சைக்கிள் வேகமாக மிதித்து போனால் கீழே விழுந்துரும். அப்போ நம்ம சொல்லிக் கொடுப்போம், ஐயா இது நல்ல இடம், நீ ரோட்டை விட்டு கீழே இறக்கி ஓட்டக்கூடாது, கீழே விழுந்துருவேன்,
அந்த பாரு வேகத்தடை, அந்த வேகத்தடையில் நீ பையா ஓட்டணும், அந்த வேகத்தில் நீ வேகமாக ஓட்டணும், தூக்கி கீழே போட்டுரும். அப்போ நாம் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும், நம்ம நல்லா பேசுகிற மாதிரியே ஒரு சில இடத்துல பேசுகிறோம் என்று சொன்னால் விழுந்துருவோம். அப்போ சைக்கிள் நான் ஓட்டும்போது அந்த இடத்துல ஏன் கீழே விழுந்தேன் என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். அதற்குரிய காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். சும்மா போய் பொத்துன்னு விழுந்து வாழ்க்கையில் பல அடிபட்டு அப்படி இருக்கக்கூடாது. மேலே வாரது பெருசு இல்லை, மேலேருந்து கீழே வரக்கூடாது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் அழகாக சொல்லி கொடுத்தார். ஒரு அண்ணன், டேவிட் நீ இப்போ போகிற ஊழியம் அப்படி கரெக்டு, அப்படி போய்கிட்டே இரு, ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உன்னைய ஊழியத்தில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார், இப்படியே போய்கிட்டே இரு. எனக்கு ரொம்ப ஆசை, என்ன ஆசைன்னா முழு நேரமாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அதுக்கு தான் ரொம்ப ஜோம் பண்ணேன், ஆண்டவரே முழு நேரமாக நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்யணும்னு சொல்லி. ஆண்டவர் அழைப்பு வைத்திருக்கிறார், அது வரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்து உனக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீ ஊழியம் செய்ய என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் அழகாக பேசியிருக்கார் என்னோடு கூட. அப்போ என்னுடைய காரியம் என்ன, அதை இன்னைக்கு யோசித்து பார்க்கணும். நான் ஏன் இழந்தேன், நான் ஏன் என்னுடையவைகளை இழந்தேன், அதை இன்னைக்கு பார்க்கணும். அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. அவன் அங்கே கடை வச்சுட்டான், அவன் அங்கே வீடு கட்டிட்டான், அடுத்தவங்கள பேசவே கூடாது. இன்னைக்கு நம்ம மேலே நிறைய தப்பு இருக்குது, நம்ம மேலே தான் இன்னைக்கு நிறைய. அடுத்தவர்களை குறை சொல்லவே கூடாது. இன்னைக்கு நம்ம சரியில்லை, நம்ம விழுந்ததுக்கு காரணம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை இழந்ததற்கு காரணம் நீங்களும் நானும், மற்ற மனிதர்கள் அல்ல. இன்றைக்கு ஒரு காரணத்தை பார்ப்போம், சரியா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். மெதுவான பிரதித்திரம் உக்கிரகத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். கோபம், சரியா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உங்க மனசுல கோபம் சொல்லி வந்துட்டுன்னா உங்க மனசை விட்டு வெளியே போகாது. அது என்ன செய்யுமா? மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். குடிகொள்ளும்னா குடியிருந்து உள்ள உட்காந்துரும். ஏங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ அன்பாக இருந்தீங்க தெரியுமா? எவ்வளவு பண்பாக இருந்தீங்க தெரியுமா? எவ்வளவு பாசமாக இருந்தீங்க தெரியுமா? எவ்வளவு அழகாக இருந்தீங்க தெரியுமா? எவ்வளவு அன்பாக இருந்தீங்க தெரியுமா? ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முன்னாடி நீங்கள் அநேகர்கிட்ட பேசுறீங்க, அநேகர் உங்ககிட்ட பேசுனாங்க. ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட யாரும் பேச முடியலையே. காரணம் என்ன? உங்ககிட்ட கோபம் குடிகொண்டு உள்ளே இருக்கு. உங்க இருதயத்திற்குள் கோபம், உங்களுடைய சிந்தனையில கோபம், உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல கோபம், நீங்க பார்க்கிற பார்வையில கோபம், எல்லா உடம்பு முழுக்க கோபம். நீங்க இழந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்த மனுஷன் உங்களுக்கு மந்திரம் செய்யல, அடுத்த மனுஷன் உனக்கு செய்வன செய்யல, அடுத்த மனுஷன் ஊழியத்தை கெடுக்கல, அடுத்த மனுஷன் உன்னுடைய தொழிலை கெடுக்கல. உன் தொழிலையும் உன் ஆசீர்வாதத்தையும் உனக்கு உண்டான யாவையும் கெடுத்தது நீதான். உனக்குள் இருக்கிற கோபம். புரியுதாங்க? உன் நெஞ்சில் கோபத்தை குடிகொண்டு இருக்க வைக்காதீங்க. என்ன அழகான மனுஷன் தெரியுமா நீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க? ஒரு நிலைமைக்கு வருவதற்கு முன்பதாக, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு முன்பதாக நீங்க குடும்பத்தில் எவ்வளவு அன்பான ஒரு மனிதர் தெரியுமா? எவ்வளவு உற்றார் உறவினத்தில் எவ்வளவு அன்பான மனிதர் நீங்க. அந்த அன்பு இப்போ உங்ககிட்ட இருக்கா?
கோபம் உங்ககிட்ட இருக்கா? கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார். இதெல்லாம் எழுதி வச்சு பேச முடியாதுங்க. வசனத்தை தான் எழுதி வச்சுருக்கேன். இந்த வசனத்தை தான் நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். மற்ற வார்த்தைகளை எழுத மாட்டோம். வார்த்தைகளை கொடுக்கறது கர்த்தர். இந்த பிரசங்கத்தை எழுதும்போது கர்த்தர் வசனத்தை கொடுப்பார். என்னுடைய பிரயாசம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் உங்கள் கூட பேசுகிறாரே. நீங்கள் எவ்வளவு அன்பான மனிதராக இருந்தீங்க, எவ்வளவு பண்பான ஒரு மனிதராக இருந்தீங்க, எவ்வளோ ஒரு பாசமான ஒரு மனிதனாக இருந்தீங்க. ஏன் இப்போ உங்ககிட்ட ஒரு மனுஷனை ஏன் பேச முடியலை? காரணம் யார்? உங்களுக்குள் இருக்கிற கோபம். கோபப்பட்டு வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் சொத்து சேர்த்தது கிடையாது. அது உங்களுக்கு தெரியுமா? ஊழியக்காரனாக இருந்தாலும் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த சபையில் இருக்கிற விசுவாசி அடுத்த சபைக்கு போய்விடுவான். கோபப்பட்டு ஊழியம் செய்ய முடியாது. கோபப்பட்டு வியாபாரம் பண்ண முடியாது. கோபப்பட்டு நியாயப்படுத்த முடியாது. நான் இழந்ததற்கு காரணம் கோபம். நீங்கள் இன்றைக்கு இழந்ததற்கு காரணம் கோபம். கர்த்தர் உங்க கூட கரெக்டாக பேசுகிறார். இந்த செய்தியை பார்க்கிற உங்க கூட ஆண்டவர் கரெக்டாக பேசுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கிறது பெருசு இல்லை, திடப்படுத்தல் எடுக்கிறது பெருசு இல்லை, நற்கரணை எடுக்கிறது பெருசு இல்லை, ஆசீர்வாத தட்டு எடுக்கிறது பெருசு இல்லை. கேட்குறீங்களே? கோயில் கட்டி கொடுக்கறது பெருசு இல்லை, எல்லாருக்கும் சோத்திரம் போடுறது பெருசு இல்லை, எல்லாரையும் உயர்வாக பேசுறது பெருசு இல்லை. கோபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். கோபம் என்பது ஒரு பொல்லாத பிசாஸ். அது உங்கள் மனசையும் நிம்மதியாக இருக்க விடாது, அடுத்தவன் மனசையும் நிம்மதியாக இருக்க விடாது. பல லட்சம் காணிக்க கொடுக்கலாங்க, ஆனால் ஒரு மனுஷன்ட்ட உங்களால் அன்பாக பேச முடியுதா? பல லட்சம் காணிக்க கொடுங்க, பல கோயிலை கட்டி கொடுங்க, பல சபையை கட்டி கொடுங்க, உங்ககிட்ட அன்பு இருக்கா? உங்ககிட்ட அன்பு இருக்கா? ஆண்டவர் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறார். கோபப்பட்டு எதையும் நீதி பேச முடியாதுங்க. நீங்கள் கோபப்பட்டு பேசினா நியாயம் ஆயிருமோ? நீங்கள் கோபப்பட்டு பேசினா உண்மை ஆயிருமோ? அப்படி நினச்சிக்கிட்டு பேசுகிறீங்களோ? எளிதில் கோபப்படக்கூடாது. கோபப்பட்டும் என்று சொன்னால் கர்த்தர் தந்த நன்மைகளை, கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனம் உண்டு. அந்த நிறுவனம் நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்ல விரும்பலை. அந்த நிறுவனத்தில் பெரிய முதலாளிக்கு அப்புறம் சின்ன முதலாளி உள்ள வந்தார். பெரிய முதலாளிக்கு அப்புறம் சின்ன முதலாளி உள்ள வந்தார். பெரிய முதலாளி பேசுகிற விதம் வேற, சின்ன முதலாளி பேசுகிற விதம் வேற. சின்ன முதலாளி எதுக்கு எடுத்தாலும் சடக் என்று சொல்லி கோபப்பட்டு பேசினார். 30 வருடம் வேலை பார்த்தவர், 35 வருடம் வேலை பார்த்தவர் வேலையை விட்டு வெளியே போயிட்டார். நம்பிக்கையானவர்கள் வெளியே போயிட்டாங்க. இவர் போய் சொல்றார், என்ன முதலாளி உங்கள் பையன் இப்படி பேசுகிறான் என்னை பார்த்து அப்படி சொல்லும்போது இந்த முதலாளி என்ன சொல்லணும்? சரிப்பா, அவன் சின்ன பையன் கோவப்பட்டான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாருங்கள் அப்படி சொல்லணும். இல்லை, அவன் பேசுகிறதான் கரெக்டு. அவன் சின்ன பையன், 11th 12th முடித்து உள்ளே வரான். கடைசியில் இன்றைக்கு அந்த கம்பெனி இல்லை, இன்றைக்கு அந்த கடை இல்லை, இன்றைக்கு அந்த கடை ஊரில் இல்லை. காரணம் கோபம். கோபம் அனைத்தையும் அழித்து போடும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், பைபிளில் போட்டிருக்கு, கோபம் இல்லாமல் இருங்க. கோபம் வரத்தான் செய்யும். இப்போ நானும் பஸ்ஸில் வேலை பார்க்குறேன், டியூட்டி பார்க்குறேன், அவ்வளோ பேரும் ஏற்றணும் இறக்கணும், டிக்கெட் போடணும் இறக்கணும், கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் எப்பவும் நான் கோபம் இருக்கக்கூடாது. என் தொழிலில் நான் அன்பாக இருக்கணும், அன்பாக பேசணும். அன்பாக நடக்கும் பொழுது தான் எனக்கு வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷமாக இருக்கும். நான் எப்பவும் கோபப்பட்டுக்கிட்டு வண்டியில் ஏறுகிற இறங்குகிற அனைத்து பயணிகளையும் நான் திட்டிக்கிட்டே இருந்தவன் சொன்னால் வேலை பார்க்க முடியாது, நான் மாட்டிக்கிடுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள கோபம் இருக்கு, அந்த கோபத்தினால நீ இழந்து நிற்கிற. மோசே என்கிற ஒரு மனிதன், அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தான்.
அந்த மனிதனை தேடி கர்த்தர் வந்து அவன் மூலமாய் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைத்து செல்கிற ஒரு பெரிய தலைவனாக மாற்றினார் மோசேயை. அவன் பேசுவதற்கு தொடர்ச்சியாக பேச முடியாது, திக்குவாய் உள்ளவன். அவன் கையில் ஒரே ஒரு கோல், அந்த ஒரு கோல் மூலமாய் மோசே என்கிற மனிதன் லட்சக்கணக்கான மனிதர்களை ஒரு ஆட்டு மந்தையை மேய்த்து நடத்தி சொல்வது போல ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பாடு இல்லம்மா, தண்ணி இல்லம்மா, அந்த மட்டன் இல்லம்மா, என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை பண்ணும்போதெல்லாம் மோசைக்கு பயங்கர கோபம் வரும். ஆண்டவரே, இவர்களை நானா பெற்றேன், ஏன் இப்படி என்னை இந்த பாடு படுத்தாங்கன்னு சொல்லி மோசை நிறைய நேரம் முறுமுறுப்பான், நிறைய நேரம் கோபப்படுத்துவான். ஆனாலும் கோபப்பட்டு, ஆண்டவரே, நீர் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய ஜனம் அல்லவா, இந்த ஜனத்தை அழித்து போடாதீம் என்று சொல்லி அவன் அப்படியே ஆண்டவரோட சரணடைஞ்சிருவான். முகமுகமாய் தேவனோடு கூட பேசின ஒரு மனிதன், சிநேகிதனை போல பேசின ஒரு மனிதன், அவன் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது மோசையின் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பிரகாசம் உள்ள ஒரு மனிதன் மோசே. அந்த மோசே 2-3 இடத்துல அதிகமாக கோபப்படுறான். ஒரு ட்ரிப்பு ஆண்டவர் கற்பலைகளை எழுதி கொடுப்பார். எழுதி கொடுத்து சொல்லுவார், எப்போ சீக்கிரமாக கீழே போப்பா, என் ஜனங்கள் தவறானபடி அவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிறான்னு சொல்லி தேவன் எழுதி கொடுத்த உடன்படிக்கை அந்த கற்பலகையை போட்டு உடச்சிடுவான். மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்டு 2வது நினைச்சுவார், எழுதி கொடுத்து அனுப்புவார். அதுக்கப்புறம் ஒரு நேரம் தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லுவார். இவன் அடிச்சிருவான். அந்த கண்மலை கிட்ட போய் நின்று பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இவன் கோபத்தில் கண்மலை அடிச்சிருவான். ஆனால் தண்ணி வந்துடும். ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கானான் தேசம் தள்ளி இருக்கும். கர்த்தர் சொல்லுவார், நீ என்னுடைய வார்த்தைக்கு சொன்ன வார்த்தையை நீ செய்யாமல் கோபப்பட்டு செய்த ஒரு காரணத்தினால் அந்த கானான் தேசத்தை நீ பார்க்க மாத்திரம்தான் முடியும், அதற்குள் சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். மோசே அந்த கானான் தேசம் போவதற்குள் செத்து போயிடுவான். ஒரு கோபம், ஒரே ஒரு கோபம் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உடைத்து போட்டது. ஒரே ஒரு கோபம் உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறது. எதுக்கு கோபப்பட்டு, எதுக்கு என்ன கோபப்பட பிரஷர், சுகர், நோய் அவ்வளவு ஏறும். எதுக்கு இவ்வளவு கோபம்? மோசே அவ்வளவு பெரிய மனிதன். மோசையை போல அடுத்த எந்த ஊழியக்காரனும் இல்லை. ஆனால் மோசே அவன் ஒரு அதிகமான ஒரு கோபப்பட்டான். கடைசியில் கானான் தேசத்தை பார்த்தான், தள்ளி நின்று. அந்த கானான் தேசத்தில் போக முடியல. கோவப்படாதீங்க. உங்கள் அம்மாட்ட நல்லா பேசுங்க, உங்கள் அப்பா கிட்ட நல்லா பேசுங்க, உங்கள் அண்ணன் தம்பிகிட்ட நல்லா பேசுங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களா, உங்ககிட்ட உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க தெரியுமா, அவங்க கூட நல்லா பேசுங்க. நீங்கள் சின்ன நிறுவனம் வச்சுருக்கலாம், இல்லை பெரிய நிறுவனம் வச்சுருக்கலாம், சின்ன தொழில் பார்க்கலாம், நீங்கள் பெரிய தொழில் பார்க்கலாம். நீங்கள் என்ன தொழில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா பேசுங்க, அன்பாக பேசுங்க. ஒரு நிறுவனம் நன்றாக வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கு வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள் தான் முக்கியம். உங்க ஊழியம் நல்லா வரணுமா, உங்களுக்கு கீழே அசிஸ்டண்டா இருப்பாங்க தெரியுமா, அவங்க தான் முக்கியம். உங்களுடைய ஊழியத்தில் இன்னும் பல நன்மைகள் கிடைக்கணுமா, வருகிற விசுவாசிகள்கிட்ட அன்பா பேசுங்க. கோபப்படாதீங்க. கோபப்படணும், ஒரு சில காரியங்களை சுட்டி பேசணும், ஒரு சில காரியங்களை கடிஞ்சு பேசணும். அது இல்லைன்னு சொல்லலை, எப்பவும் கோபப்படக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மனிதனை கொலைகாரனாய் மாற்றுவது கோபம். ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய முகம் வேறுபட்டது, முகநாடி வேறுபட்டது.
நான் கோபப்படாமல் பேசும்போது என்னுடைய முகம் எப்படி இருக்கிறது, ஆனால் கோபப்பட்டு பேசும்போது என்னுடைய முகம் மாறும், என் வார்த்தைகள் மாறும், என் தீர்மானங்கள் மாறும், என் செயல்பாடுகள் மாறும், நான் எடுக்கிற முடிவு தவறான முடிவாக இருக்கும். கோபம் ஒரு மனிதனை கொலைகாரனாய் மாற்றும். கோபம் ஒரு மனிதனின் ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். கோபம் ஒரு மனிதனின் மன அமைதியை கெடுக்கும். கோபம் ஒரு மனிதனை மிருகமாக மாற்றும். பேப்பரில் நீங்கள் படிக்கிறீங்களே, சாதாரணமான ஒரு மனிதர்கள் தான் இன்றைக்கு கொலை செய்கிறார்கள். சாதாரணமான ஒரு மனிதர்கள், அவங்கள பற்றி நீங்கள் விசாரிச்சு பாருங்க, அவங்க இந்த அளவுக்கு அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஆனால் எதிர்பாராதமாய் அவர்களுக்குள் வருகிற கோபம் ஒரு கொலை செய்து விடுகிறது. காரணம் பிசாஸ். கோபத்தை கொண்டு வருகிறவன் பிசாஸ். மூர்க்கமான சிந்தனைகளை, மூர்க்கமான வெறிகளை, வெறியாட்டங்களை கொண்டு வருது பிசாசின் கிரியை. ஒரு நிமிஷம் உங்களை ஒப்பு கொடுங்க ஏசப்பாட்ட. உங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் சமாதானம் மறுபடி வரணுமா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, எனக்குள்ள இருக்கிற கோபத்தை எடுத்து போடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, மதுபானம் குடிக்கிறது, விபச்சாரம், அது மாத்திரம் ஆசீர்வாதத்தை கெடுக்காது. உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்கு தெரியுமா? அதை உங்ககிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நீங்கள் நல்லா இருந்தீங்க ஆரம்ப நாட்களில், ஆனால் இப்போ உங்ககிட்ட யாரும் பேச முடியல. உங்ககிட்ட சொன்னாங்களா? அந்த கோபம் தான் இன்னைக்கு இழந்து, உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து உங்களை நடு ரோட்டில் நிப்பாட்டிருக்கு. மோசே என்கிற மனிதன் கோபப்பட்டதனால் கானான் தேசத்தை இழந்தான். நிறைய சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாருமே என்ன செய்யலை, கானான் தேசத்துக்குள்ள போகலை. 20 வயசுக்கு கீழே இருக்கிற அடுத்த சந்ததி தான் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டது. காரணம், தேவனுக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு காரியங்களுக்காய் அவர்கள் தேவனிடத்தில் முறுமுறுத்தார்கள், கோபப்பட்டார்கள். ஒரு ஜெனரேஷனே ஆண்டவர் அழிச்சார். ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் வளர வளர அந்த சந்ததி தான் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு. ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த மனுஷனை குறை சொல்லாதீங்க. உங்கள் இழப்புக்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்தது நீங்கள் தான். உங்கள் நன்மையை கெடுத்தது நீங்கள் தான். உனக்கு ஆண்டவர் கொடுத்த நிறைய காரியங்களை இழந்தது நீங்கள் தான். காரணம், உங்களுக்குள் கோபம் என்பது உள்ள குடி இருக்கு. அது உங்கள் உடம்புல சேர்ந்துட்டு, அது உங்கள் ரத்தத்துக்குள்ள சேர்ந்துட்டு, உங்ககிட்ட பொறுமை இல்லை, நிதானம் இல்லை. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஒரு கோபப்பட்டதுனால் இழந்தது பல லட்சம். உங்க கூட பேசுறாருங்க ஆண்டவர். கோபப்பட்டு பேசுறதுனால இன்னைக்கு உறவுகளை இழந்து நிற்கிறீங்க. கோபப்பட்டு பேசுறதுனால நல்ல நல்ல உறவுகளை இழந்து நீங்க தனியா நிற்கிறீங்க. யாரும் உங்களை கெடுக்கல, உங்க கோபம் தான் உங்களை கெடுத்தது. மற்ற யாரும் உங்களுக்கு விரோதமாய் செய்வின மந்திரம் ஒன்றும் செய்யாது. நீங்கள் கோபப்பட்டு பேசின வார்த்தை, கோபப்பட்டது தான் உங்ககிட்ட யாரும் வர முடியாமல் தனி மரமாக நிற்கிறீங்க, தனியாக நிற்கிறீங்க. அதற்கு காரணம் நீங்கள் தான். சோமுன்னோமா, ஆண்டவர் இன்றைக்கி ஒரு மாற்றம் தருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றம் தருவார். சோமுன்னுங்க, ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சோமுன்னோமா, பரலோகத்தின் பிதாவே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, நான் ஏன் இழந்தேன் என்பதற்கு ஒரு காரணத்தை நாங்கள் பார்க்க கிருபை செஞ்சீங்க, அதற்காக சோத்திரம். அப்போ எங்களுக்குள் கோபம் இருக்கிறது, அந்த கோபம் எங்களுக்குள் குடியேறி உள்ளே இருந்து விடாதபடி அந்த கோபத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா. கோபம் என்கிற பொல்லாத பிசாசு எங்களுக்குள் வாசம் பண்ணாதபடி அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். எங்களுக்குள் கோபங்கள் வேண்டாம் ஆண்டவரே. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் தாங்க. நாங்கள் இழந்து போன நன்மைகளை, இழந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். நான் உணர்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அது எனக்கு நல்லா தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்த நான் உணர்கிறேன். அதனால் உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தை வேண்டான்னு சொல்லுங்கள். இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுகிறது, உங்களுடைய சாட்சி மாறுகிறது, உங்களுடைய சரித்திரமே இன்றைக்கி இன்னிலேருந்து மாறுது.
தொடர்ந்து செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.